வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் நீங்க எங்க கூட பகிர்ந்துகிட்ட இந்த குறிப்புகள்ல இருந்து எடுத்தது. இது ஒரு தனிநபரை பற்றிய கதை மாதிரி தெரியலாம். ஆனா உண்மையில இது நம்பிக்கை, துரோகம், அப்புறம் சரித்திரத்தோட திசையே மாத்தின சில வார்த்தைகளை பற்றிய ஒரு ஆழமான பார்வை. ம். ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அமைதி பேச்சுவார்த்தையோட கதாநாயகனா கொண்டாடப்பட்ட ஒருத்தர் எப்படி அதே மக்களோட பார்வையில ஒரு வில்லனா மாறினார். இது ஆர்.என். ரவி மற்றும் நாக மக்களோட கதை. ஆமா. இது வெறும் அரசியல் நிகழ்வுகளோட ஒரு காலவரிசை அறிக்கை இல்ல. சொல்லப்போனா அமைதி பேச்சுவார்த்தைகள்ல ஒரு விசித்திரமான உளவியல் இருக்கு. உளவியலா? ஆமா. பல வருஷமா துப்பாக்கி ஏந்திட்டு இருந்த ஒருத்தர் அரசாங்கத்தோட மேஜையில உட்காரும்போது அவங்க வெறும் வார்த்தைகளை மட்டும் நம்பிதான் வராங்க. அந்த வார்த்தைகளோட அர்த்தத்தை நீங்க மாத்துனீங்கன்னா நம்பிக்கை போயிடும். நம்பிக்கை மொத்தமா போயிடும். அவங்க திரும்பவும் துப்பாக்கிக்கு போறது ரொம்ப சுலபம். ரவி விஷயத்துல அதுதான் நடந்தது. பல தசாப்தங்களா கட்டப்பட்ட ஒரு அமைதி பாலத்தை சில தவறான முடிவுகளும் சில வார்த்தைகளும் எப்படி முழுசா உடைச்சு போட்டதுன்னு தான் நாம இன்னைக்கு விரிவா அலச போறோம். சரி, அப்போ கதையோட ஆரம்பத்திலேருந்தே தொடங்குவோம். 2014க்கு போலாம். பல தலைமுறையா நாகாலாண்ட்ல ஆயுவ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்தும் ஒரு தீர்வு எட்டப்படல. ஒரு தேக்க நிலை. ஆமா. இந்த சூழல்ல தான் மத்திய அரசு ஆர்.என். ரவிய பேச்சுவார்த்தைக்கான தலைமை பிரதிநிதியா, அதாவது இன்டர்லாக்யூட்டரா நியமிக்குது. அந்த சமயத்துல நாகா மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உருவாகியிருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது. அதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பிக்கை இவர் மேல ஏன் வந்தது? அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, நீங்க சொன்ன மாதிரி அது வரைக்கும் நடந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு கட்டத்துக்கு மேல நகரவே இல்ல. ஒரு விதமான சோர்வு எல்லா பக்கமும் இருந்துச்சு. ரெண்டாவது, ரவி ஒரு முன்னாள் உளவுத்துறை அதிகாரி, இன்டெலிஜென்ஸ் பியூரோல ஸ்பெஷல் டைரக்டரா இருந்தவர். அதனால அவருக்கு இந்த மாதிரி சிக்கலான விஷயங்களோட ஆழம் தெரியும். வெறும் அரசியல் பார்வையா மட்டும் பார்க்க மாட்டார்னு நினைச்சாங்க. சரியா சொன்னீங்க. இவர் நம்ம பிரச்சனைய சரியா புரிஞ்சுக்குவார், நம்ம வலிய உணர்வாருன்னு நாக சமூகத்துல ஒரு பரவலான எண்ணம் உருவாச்சு. பல வருஷமா தேங்கி கிடந்த ஒரு விஷயத்துக்கு இவரோட வரவு ஒரு புது உத்வேகத்தை கொடுத்தது. அப்போ அந்த நம்பிக்கை வீண் போகலன்னே சொல்லலாம். ஏன்னா அடுத்த வருஷமே 2015 ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு பெரிய திருப்புமுனை நடக்குது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த கட்டமைப்பு ஒப்பந்தம். ஆமா, ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட். இந்திய அரசுக்கும் நாகா குழுவான NSCN IMக்கும் நடுவுல கையெழுத்தாகுது. 40 வருஷத்துக்கும் மேலான வன்முறைக்கு பிறகு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் இது. நிச்சயமா அது ஒரு மிக முக்கியமான தருணம். அந்த ஒப்பந்தத்தோட முழு விவரங்கள் பொதுவில் வெளியிடப்படலனாலும் அது முக்கியம் அல்ல. இல்ல. ஆனா அது ஒரு தீர்வுக்கான பாதையை திறந்து விட்டுச்சு. இனிமே துப்பாக்கிக்கு வேலை இல்ல, பேச்சுவார்த்தை தான் பாதைன்னு ரெண்டு பக்கமும் ஒரு மனதா ஒத்துக்கிட்டதுக்கான ஒரு திடமான அடையாளம் அது. அந்த சாதனையின் முகமாக, அந்த அமைதியின் சிற்பியாக பார்க்கப்பட்டது ஆர்.என். ரவி தான். ஆமா. கோகிமா தெருக்கள்ல மக்கள் அவரை கொண்டாடினதா கூட பதிவுகள் இருக்கு. அவர் மேல இருந்த நம்பிக்கை அன்னைக்கு அதோட உச்சத்தை தொட்டுச்சு. 2015 எல்லாம் எவ்வளோ நல்லா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்படி ஒரு சில வருஷத்துல தலைகீழா மாறுச்சு? நம்ம கிட்ட இருக்கிற தகவல் படி 2019 நடந்த ஒரு நியமனம் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. ஆளுநர் நியமனம். ஆமா, மத்திய அரசு அவரை நாகாலாந்தோட ஆளுநரா, அதாவது கவர்னரா நியமிக்குது. முதல் பார்வையில பார்க்கும்போது பேச்சுவார்த்தை நடத்துறவரே அதிகாரத்துல இருந்தா இன்னும் நல்லது தானே, முடிவுகளை வேகமா எடுக்கலாம் தான் அரசாங்கம் நினைச்சிருக்கோமோ. ஆனா இது ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா மாறுச்சு? நீங்க கேக்குறது ஒரு நல்ல கேள்வி. மேலோட்டமா பார்த்தா ஒரு பிராக்டிக்கல் முடிவா அப்படிதான் தோணும். ஆனா அதோட உளவியலை நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். ஓகே. ஒரு அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது ரெண்டு சமமான தரப்புக்கு நடுவுல நடக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? ரவி இன்டர்லாக்கேட்டரா இருக்கும்போது அவர் மத்திய அரசின் பிரதிநிதி. அதாவது இரு தரப்புக்கும் நடுவுல ஒரு பாலம் மாதிரி, ஒரு நடுவர் மாதிரி. ஆமா. ஆனா அவர் ஆளுநரா ஆகும்போது அவர் மாநிலத்தோட பரணகடனா தலைவன், அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் ஆயிடுறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட பாதுகாவலர். இப்போ ஒரு பாலம் இல்ல, அவரே ஒரு தரப்போட அதிகார மையமா மாறிடுறாரு. ஓ, அப்போ இது இது எப்படி சொல்றது? ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அம்பையரா இருந்த ஒருத்தரையே திடீர்னு ஒரு டீமோட கேப்டனா போட்டா எப்படி இருக்கும்? சரியா சொன்னீங்க. அந்த ஆட்டத்தோட நியாயமே கேள்விக்குறியாயிடும், அப்படிதானே? அந்த நியாயம்னா இங்க அடிபட்டு போச்சு. நாகா மக்கள் மனசுல இதுக்கப்புறம் நடக்க போறத ஒரு நேர்மையான பேச்சுவார்த்தையா இல்ல டெல்லியோட உத்தரவுகளாங்கிற ஒரு அடிப்படை கேள்வி, ஒரு சந்தேகம் ஆழமா விதைக்கப்பட்டுச்சு. ஒரே நபர் எப்படி மத்தியஸ்தராகவும் அதிகாரியாகவும் இருக்க முடியும்? அதுதான் இந்த இரட்டை பாத்திரம் அந்த பேச்சுவார்த்தையோட சமநிலையே குலைச்சு போட்டுச்சு. அந்த நம்பிக்கை பாலத்துல விழுந்த முதல் பெரிய விரிசல் இதுதான். அந்த விரிசல் ஒரு பெரிய உடைப்பாவே மாறினது அடுத்த வருஷம் 2020 நடக்குது. ஜூன் மாசம் ஆளுநர் ரவி நாகாலாந்து முதலமைச்சருக்கு ஒரு கடுமையான கடிதம் எழுதுறார்.
ஆமா, அந்த கடிதம். அதுல நாகா நிலத்தடி குழுக்களை ஆயுதமேந்திய கும்பல்கள், அதாவது ஆர்ம்டு கேங்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த கடிதம் மீடியாவுக்கும் கசியுது. இந்த உச்சை சொல் ஆர்ம்டு கேங்ஸ் எப்படி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? பெரும் வார்த்தை தானேன்னு கடந்து போக முடியலையா? யோசிச்சு பாருங்க. நாகா மக்களை பொறுத்தவரை அவங்களோட போராட்டம் ஒரு அரசியல் உரிமைக்கானது. அவங்க அடையாளத்துக்கான போராட்டம். ஆமா, ஒரு தனித்துவமான தேசிய அடையாளத்துக்கான ஒரு நீண்ட கால போராட்டம். அதுல பல தியாகங்கள், ஒரு ஆழமான வரலாறு, ஒரு பொலிட்டிக்கல் அடையாளம் எல்லாம் பின்னி பிணைஞ்சிருக்கு. நீங்க அத ஒரே வார்த்தையில கும்பல்னு சொல்லும்போது அவங்க ஒட்டுமொத்த வரலாற்றையும் அவமானப்படுத்துற மாதிரி. சரியா சொன்னீங்க. அவங்களோட தியாகத்தையும் போராட்டத்தோட நோக்கத்தையுமே நீங்க கேள்விக்குள்ளாக்குறீங்க. நாங்க என்ன தெருவுல சண்டை போடுற ரவுடிங்கவா இல்ல சட்டவிரோதமா பணம் பறிக்கிற கும்பலாங்கிற ஒரு ஆழமான கோவம் அவங்களுக்கு வர்றது இயல்புதானே? அதுவும் இல்லாம அவங்க யார் கூட இவ்ளோ வருஷமா நம்பிக்கையோட அமைதி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களோ அவரே இப்படி சொன்னா அந்த பேச்சுவார்த்தையோட எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். அவரோட நோக்கத்தையே சந்தேகப்பட வைக்கும் இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு அதிகாரியோட கடிதமா பார்க்கப்படல, அது ஒரு வரலாற்று அவமானமா பார்க்கப்பட்டுச்சு. எங்க போராட்டத்தை ஒரு கிரிமினல் செயல்னு சொல்ற ஒருத்தர்கிட்ட எப்படி நாங்க நேர்மையா பேச முடியுங்கிற கேள்வி நாகாலாந்தோட ஒவ்வொரு கிராமத்திலையும் எதிரொலிச்சது. அன்னைக்கு முதல் அவர் ஒரு நடுவர் இல்ல, தங்களை அடக்க வந்திருக்கும் டெல்லியின் பிரதிநிதிங்கிற எண்ணம் ரொம்ப வலுப்பெற்றுச்சு. அந்த ஒரு வார்த்தை அவர் பல வருஷமா கட்டி எழுப்பிய அத்தனை நல்லெண்ணெயத்தையும் தகர்த்தெறிஞ்சது. அதோட மட்டும் பிரச்சனை நிக்கல. அந்த 2015ல கையெழுத்தான கட்டமைப்பு ஒப்பந்தத்தோட சாராம்சத்தையே ரவி மாத்திட்டாருன்னு NSCN-IM ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆமா, இது இன்னும் ஆழமான பிரச்சனை. குறிப்பா தனி நாகா கோடி மற்றும் நாகா அரசியலமைப்பு சட்டம் போன்ற விஷயங்கள்ல. இது எப்படி சாத்தியம்? ஒரு ஒப்பந்தத்தோட அர்த்தத்தையே எப்படி ஒருத்தரால மாத்த முடியும்? எல்லாம் எழுத்துப்பூர்வமா தான் இருக்கும். இங்கதான் விஷயத்தோட சூட்ச்மம் இருக்கு. இந்த மாதிரி உயர்மட்ட அரசியல் ஒப்பந்தங்கள்ல எல்லா விஷயத்தையும் புள்ளி விவரமா எழுதிட மாட்டாங்க. சில விஷயங்களை கொள்கை அளவில், அதாவது இன் பிரின்சிபிள் ஏத்துக்கிட்டதா சொல்லுவாங்க. ஓகே, அதாவது அடிப்படை விஷயத்தை ஏத்துக்கிட்டோம், ஆனா விவரங்களா அப்புறம் பேசலாம்னு சொல்ற மாதிரி. கரெக்ட். NSCN-IM தரப்பு வாதப்படி நாகா கொடிக்கும் அரசியல் அமைப்புக்கும் கொள்கை அளவுல சம்மதம் தெரிவிச்சாச்சுன்னு அவங்க நம்புனாங்க. ஆனா ரவி டெல்லிக்கு சமர்ப்பிச்ச அறிக்கையில அப்படி ஒரு வாக்குறுதியும் கொடுக்கல, அது பேச்சுவார்த்தையில இருக்கிற ஒரு புள்ளிதான சொன்னதா அவங்க குற்றம் சாட்டினாங்க. அப்போ இது வெறும் புரிதல் கோளாறு இல்ல, ஒரு முழு நம்பிக்கை துரோகமா பார்க்கப்பட்டுச்சு. ஆமா, எங்ககிட்ட ஒன்னு பேசிட்டு டெல்லிக்கு வேற மாதிரி சொல்றாருன்னு அவங்க உணர்ந்தாங்க. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் அவநம்பிக்கையோட கடைசி ஆணி. நம்ம கிட்ட இருக்கிற குறிப்புகள்ல ஒரு வரி இது அழகா சொல்லுது. ஒரு மனிதர் தன் சொற்களை மாற்றுவது ஒரு பிழை, ஆனால் ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தின் அர்த்தத்தை மாற்றுவது அது நாகா மக்களின் பார்வையில் நம்பிக்கைக்கு எதிரான குற்றம். வாவ்! அந்த புள்ளியில பேச்சுவார்த்தைக்கான கதவு கிட்டத்தட்ட முழுமையா மூடப்பட்டு விட்டது. ஹீரோவா வந்தவர் அவங்க பார்வையில ஒரு துரோகியா மாறிட்டார். அப்போ இதுக்கப்புறம் நிலைமை ரொம்ப மோசமாகி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அவநம்பிக்கையும் கோபமும் எங்க போய் முடிஞ்சது? ரவியை நீக்குங்கிற கோரிக்கை ஒரு மக்கள் இயக்கமாவே மாறினதா குறிப்புகள்ல இருக்கு. ஆமா, விளைவு ரொம்பவே தீவிரமா இருந்துச்சு. 2020ஆம் வருஷத்தோட இறுதியில அது வெறும் NSCN-IM-ஓட கோரிக்கையா மட்டும் இல்ல, நாகாலாந்துல ரொம்ப மதிக்கப்படுற சமூகத்தோட குரலா பார்க்கப்படுற அமைப்புகள், நாகா ஹோஹோ, நாகா அன்னையர் சங்கம் மாதிரி. ஆமா அவங்க, அப்புறம் நாகா மாணவர் கூட்டமைப்பு, நாகாலாந்து பாப்டிஸ்ட் சர்ச் கவுன்சில்னு கிட்டத்தட்ட எல்லா சிவில் சமூக அமைப்புகளும் ஒன்னா சேர்ந்து ரவிக்கு எதிராக நின்னாங்க. நாகா சமூகத்துல இது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அப்ப அமைதி பேச்சுவார்த்தை முழுசா முடங்கி போச்சா? முழுசா நின்னு போச்சு. அவங்க எல்லாரும் ஒரே குரல்ல இந்த மனிதர் அமைதி பயணத்தை திசை திருப்புகிறார், இவர் இருக்கும் வரைக்கும் ஒரு அடி கூட முன்னாடி போக முடியாதுன்னு திட்டவட்டமா அறிவிச்சாங்க. 40 வருஷ போராட்டத்துக்கு பிறகு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பு ஒரு தனிநபரால நின்னு போச்சு. ஆமா, ஒரு தனிநபரின் மேல ஏற்பட்ட நம்பிக்கையின்மையால ஒரு முட்டுச்சந்துக்குள்ள போய் நின்னுடுச்சு. கடைசியா அதோட உச்சகட்டமா கோஹிமா பத்திரிகையாளர் மன்றம். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. அவர் பதவிக்காலம் முடிஞ்சு கிளம்பும்போது நடந்த பிரியாவிடை நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமா புறக்கணிச்சாங்க. ஒரு ஆளுநருக்கு இதைவிட பெரிய ஒரு குறியீட்டு அவமானம் இருக்க முடியாது. அது வெறும் புறக்கணிப்பில்ல, அது ஒரு பொது அறிவிப்பு. நாகா சமூகத்தோட பார்வையில அவரோட இடம் என்னன்னு அப்பட்டமா காட்டின ஒரு செயல். ஆமா, கடைசியா செப்டம்பர் 9, 2021ல அவரை நாகாலாந்துலேருந்து மாத்தி தமிழ்நாட்டின் ஆளுநரா நியமிக்கிறாங்க. இந்த செய்திய நாகா மக்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அது ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சாக விவரிக்கப்படுது. ஒரு கலெக்டிவ் சை ஆஃப் ரிலீஃப்னு சொல்லலாம். அப்பாடா, இனிமேலாவது பேச்சுவார்த்தை தொடங்கும்னு நினைக்கிருப்பாங்க. ஆமா, அந்த ஒரு எண்ணம் அவங்க மத்தியில உருவாச்சு.
அமைதி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதுன்னு அவங்க கருதினாங்க. ஒரு தேசிய நாளிதழ் ரவியின் நீக்கம் அமைதி பேச்சுவார்த்தைக்கான ஒரு நேர்மறையான நடவடிக்கைன்னு தலையங்கம் எழுதிச்சு. அந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லுது. ஆமா, அந்த ஒரு வரி நாகா மக்களோட அன்றைய மனநிலைய ரொம்ப சரியா பிரதிபலிச்சது. அப்படியானால் 2015ல அமைதியின் நாயகனா வந்த ஒருத்தர் 2021ல அமைதிக்கு தடையா பார்க்கப்பட்டு வெளியேற்றப்பட்டிருக்கார். ஒரு முழுமையான வீழ்ச்சி. இந்த முழு கதையில இருந்தும் இந்த ஆழமான பார்வையிலிருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி உணர்வு பூர்வமான பல தசாப்த கால பேச்சுவார்த்தைகள்ல வெறும் ஒப்பந்தத்தோட ஷரத்துகளோ சட்ட நுணுக்கங்களோ மட்டும் முக்கியமில்ல. அதை தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஆமா, அதை நடத்துறவங்களோட அணுகுமுறை, அவங்க பயன்படுத்துற வார்த்தைகள், அவங்க கொடுக்கற மரியாதை, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பிக்கைங்கிறது ஒரே நாள்ல வர்றதில்ல. ஆனா ஒரே ஒரு வார்த்தையில, ஒரே ஒரு செயல்ல அது உடைஞ்சு போயிடும். அந்த ஆயுதமேந்திய கும்பல்கள்ங்கிற ஒரு சொல். ஆமா, அந்த ஒரு சொல் ரவி பல வருஷமா கட்டி எழுப்பிய அத்தனையும் ஒரே நொடியில தகர்த்தெறிஞ்சுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது இல்லையா? பல தசாப்தங்கள நீடிக்கிற ஒரு சிக்கலான உணர்வுபூர்வமான அமைதி பேச்சுவார்த்தையில அதிகாரத்துல இருக்கிறவங்களோட தனிப்பட்ட அணுகுமுறையும் அவங்களோட புரிதலும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது. மிக மிக முக்கியமானது. ஒரு செயல்முறை வெற்றி பெறுவதற்கும் படுதோல்வி அடைவதற்கும் ஒரு தனிநபரின் புரிதலும் செயலும் எவ்வளவு பெரிய காரணியா இருக்க முடியுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த பாடம். கடைசியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு தீர்வு காணும்பொழுது ஒரு தனிநபரோட அணுகுமுறைக்கும் அரசாங்கத்தோட ஒட்டுமொத்த கொள்கைக்கும் நடுவில் ஒரு முரண்பாடு வந்தா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஒரு தனிநபரால ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு நழுவி போறதை எப்படி தடுக்கிறது? இதை பத்தி நீங்க ஆழமா சிந்திக்க வேணும்.